பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆவலோடு காத்திருக்கிறீங்களா? ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்க்கணும் எப்போ வரும்னு சொல்லி காத்திருக்கிறீங்களா? நான் கூட உங்களை பார்க்கவும் உங்களோட பேசவும் ஆவலோடு கூட காத்திருந்தேன். உங்களுக்காக கடந்த நாட்களில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆண்டவர் நல்ல நேரங்களை எனக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க, விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீங்க, உங்களுடைய பயங்கள் மாறப்போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்க போகிறது. ஒரு அற்புதம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அற்புதத்தை நாங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கு ஒரு அற்புதம் நடந்துராதா அப்படின்னு சொன்னால் காத்திருக்கிறீங்க. யாரோ சொன்னதுனால புதுசாக நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. என்னுடைய நிந்தை மாறணும் ஐயா, இந்த வேதனை நீங்கணும், இது மாதிரி ஒரு நெருக்கத்தில் செத்துடலாமான்னு தோணிச்சு. அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சியை பாரு, உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நீ அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படி தானே சொல்கிறீங்க. உங்களோடு தான் இயேசு பேசுகிறார். என் மகளே, உன் பிரச்சனை எனக்கு தெரியும், நான் அதை சரி பண்ணி தருவேன், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களோடு தான் நேரடியாக இயேசு பேசி கொண்டு இருக்கிறார். சரியா? அது மாத்திரமல்ல, நான் இந்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தை காத்திருந்து இந்த மக்களுக்கு என்ன செய்தி நான் சொல்லணும், ஒரு விசேஷமான செய்தி, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசி இதை குறித்து ஜனங்களுக்கு என்ன சொல்லணும், என்னால் என் வருகை சமீபித்து விட்டது, ஜனங்கள்லாம் அதுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும், இந்த செய்தியை மக்களோடு நீ தொடர்ந்து பேசணும்னு கர்த்தர் கட்டளையிட்டார். அதனால் அதுக்கான செய்திகளையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்த எனக்கு உதவி செய்தார். ஆகவே நாளை தினம் கட்டாயமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்க மறக்காதுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், தெரிந்தவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஸ்பெஷலான ஒரு செய்தி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நம்ம அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லுங்கள். சரியா? அதோடு கூட 2ஆம் வருகை பற்றி நிகழ்ச்சிகள் வேகமாய் மாற்றங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டதில்லை. அதை பற்றி தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதனால் கவனம் செலுத்தி அது மாதிரி பக்தி விருத்திக்கு ஏதுவான பரிசுத்தத்தை தூண்டுகிற வருகைக்கு ஆயத்தப்படுகிற செய்திகளை கேளுங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியம். சிலர் தங்களுடைய அதாவது செவி தின்ன உள்ளவர்களாகி தங்களுக்கு ஏற்ற பிரசங்கமாக தேடிக்கொள்கிறாங்க. அது கேட்டத்தான் கொண்டு வரும். தங்களுக்கு பிரியமான இதை பேசக்கூடியவங்களை தேடிக்கொள்வது, அதில் தான் கவனம் செலுத்துவது, அது உங்களுக்கு ஆபத்திலே முடியும்னு வேதம் சொல்லுகிறாரு. அதனால் இந்த மாதிரி செய்திகளை கேட்டு உங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். சரியா? சரி, இப்பொழுது ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து தியானிக்க போகிறோம். நான் கடந்த முறை உங்களோடு பேசும்போது ஒரு காரியம் சொன்னேன், நரகத்தை பற்றின காரியம். எழுதப்பட்டிருக்காவிட்டால் அந்த மனிதன், அந்த மனுஷி அல்ல அந்த ஆத்மா கந்தகமும் அக்னியும் எரிகிற கடலாகிய நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. நரகம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படி சொல்லக்கூடிய சில பிரசங்கமார்கள் உண்டு. இயேசு நரகத்தை குறித்து பேசியிருக்கிறார். எரி நரகம் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஒரு ஆத்மா நரகத்துக்குள்ளே போனால் என்னென்ன வேதனைப்படும் என்பதை இயேசு அது ஐஸ்வர்யவான் லாசர் ஓமையிலே தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அதனால் நரகம் இல்லைன்னுலாம் சொன்னால் நம்பி ஏமாந்து போகாதங்க. நீங்கள் மறிக்கும்போது அக்கினி கடலுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு தான் தெரியும், திரும்பி வெளியே வர முடியாது. ஒரு முறை நரகத்துக்குள்ளே உங்களுடைய ஆத்மா பிரவேசித்து விட்டால் திரும்ப எத்தனை ஜபம் பண்ணாலும் அங்கிருந்து ஒரு ஆத்மாவை மோட்சத்துக்கு கொண்டு வரவே முடியாது. அது மாத்திரம் இல்லை, இது ஒரு ஆயுள் தண்டனை 14 வருஷம். பாருங்க, பொள்ளாச்சி விவகாரத்தில் 5 ஆயுள் தண்டனை, 4 ஆயுள் தண்டனை, பாவத்துக்குரிய தண்டனை இல்லை. வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழித்த கயவர்கள், பொல்லாதவர்கள், ஒரு மிருகம் கூட அப்படி நடக்காது, அதை விட மோசமான சுபாவம் உள்ளவர்கள், நல்ல தண்டனை, நல்ல நீதிமன்றத்துக்காக நம்ம ஜெபிச்சோம் தெரியுமா? அவங்களுக்கு நீதி கிடைக்கணும், மக்களுக்கு ஏழைகளுக்கு நீதி கிடைக்கணும்னு தேவ நீதிமன்றத்தின் மூலம் கிரியை செய்கிறார். தண்டனை
இப்போ அனுபவிக்கிறாங்கல்ல, அது மாதிரி. அப்போ ஒரு ஆயுள் தண்டனைன்னா ஒரு ஆயுள் தண்டனை குறிப்பிட்ட வருஷம் இருந்துட்டு வெளியே வர முடியும். நரகத்துக்குள்ளே போயிட்டா 1000 வருஷமானாலும் மரணமும் இருக்காது, வேதனையும் இருக்காது. வேதனை உள்ள இடம், வேதனை இருந்துக்கிட்டே இருக்கும், மறிக்கவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. கொடூரமான வேதனை. அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், நரகத்துக்கு தப்பித்து கொள்ளுங்க. அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ செய்தி அறிவிக்கிறோம், இவ்வளோ கண்ணீர் வடிக்கிறோம், பிரயாசம். வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஒரு ஆத்மா நரகத்தில் அழிஞ்சிடக்கூடாதேன்ற ஒரு பாரத்தோட இயேசு அதை விரும்பி தான் இந்த ஊழியத்தை கண்ணீரோடு செய்கிறோம். நீங்கள் அதை மறந்துடாருங்க. அதனால் கடந்த முறை நான் சொன்னபோது ஜீவ புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகத்தை பற்றி பேசினால, அது இல்லாமல் வேறு சில புஸ்தகம் கூட பரலோகத்தில் இருக்குதான். வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. வேத புஸ்தகத்தின் கடைசி புஸ்தகம் 353வது பக்கம், 20வது அதிகாரம் 12வது வசனம் பார்க்குறீங்களா? நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் இவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். பார்த்தீங்களா? நியாய தீர்ப்பு மனிதனுக்கு, அதாவது நியாய தீர்ப்புக்குன்னு ஒரு நாள் இருக்கிறது, ஜட்ஜ்மெண்ட் டே. பார்த்தீங்களா? 6 வருஷம் இந்த பொள்ளாச்சி வழக்கு நடந்து 6 வருஷம் கழித்து நீதி தீர்ப்பு அளிக்க போகிறான உடனே அமைதியாக இருந்துச்சு. 6 வருஷமாக ஏதோ கேஸ் நடந்துக்கிட்டே இருந்துச்சு, விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தீர்ப்பு கூற போகிறனால தான் எல்லாரும் அவளோடு பார்த்தாங்க என்ன நடக்க போகிறதுன்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் இந்த காலத்தில் நம்ம மனம் திரும்ப அந்த நியாய தீர்ப்பை தப்பித்து கொள்ள நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி தந்து கொண்டே இருக்கிறார். மனம் திரும்பு, பாவ பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடு, ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய நடந்த வழியில் நடக்கணும், இதெல்லாம் சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறார். இவ்வளவும் கேட்டு நான் நிர்விசாரமாக இருந்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு நாள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே, அதுக்கு ஒருத்தரும் தப்ப முடியாது, ஒருவரும் தப்ப முடியாது. பூமியில் வக்கீலை வச்சு வாதாடி பார்க்கலாம், பணம் இருக்குதுங்க, பெரிய வக்கீலை வச்சு வாதாடிடலாங்க. அப்படி பண்ணியுமே பெரிய பெரிய ஆட்கள், எல்லாம் பெரிய ஆட்கள், நிறைய பேர் சிலர் பதுங்கி இருக்கிறாங்க. எல்லாம் பண்ணியும் கூட பண்ண முடியல. ஆண்டவர்கிட்ட பணம் கொடுத்தெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வாங்க முடியாது. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அவ்வளோதான். அப்போது இந்த சிறியோரும் பெரியோரும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறாங்க. அறிந்து கொள்ளுங்க, ஒரு நாள் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நீங்கள் நின்றே ஆக வேண்டும். நோ மேன் கேன் எஸ்கேப் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட். அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அதனால் நமக்கு ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நோ கண்டம்னேஷன். கண்டம்னேஷன் வேறு, ஜட்ஜ்மெண்ட் வேறு. ஆக்கினை தீர்ப்பு வேறு, நியாய தீர்ப்பு வேறு. அதனால் நம்ம ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. நம்ம இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டோன்னா ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளுகிறோம். ஆனால் நியாய தீர்ப்பு உண்டு. ஆண்டவர் எல்லாத்தையும் விசாரித்து நம்ம செய்த நன்மை தீமைகள் எல்லாம் முன்னால் கொண்டு நிறுத்தி அதுக்கேற்ற பலன்தான் அளிக்கப்படும் என்பது. அதனால்தான் அவர் வரும்பொழுது அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடைய வருகிறதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறத வேதத்தில் பார்க்கிறோம். சரி, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. புஸ்தகங்கள், ஒரு புஸ்தகம் அல்ல, பல புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்போ ஜீவ புஸ்தகம்னே ஒன்று இருக்குது, புக் ஆஃப் லைஃப். அதில் பேர் எழுதப்பட்டவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க பேர் தான் அதில் எழுதப்படும். நீங்கள் எத்தனை பக்தி உள்ளவளாக இருந்தாலும், எவ்வளவு தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தாலும், கடவுள் நம்பிக்கையில் என்ன தியாகத்தோடு நீங்கள் கடவுளை தொழுது வணங்கினாலும், இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகர் வழியாக மட்டும்தான் பரலோகத்திற்கு செல்ல முடியும். நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள. இல்லாட்டா மறிந்த பிறகு நீங்கள் ஏமாற்றப்பட்டவங்களாக போயிடுவீங்க. அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். நோ அதர் வே டு கோ டு ஹெவன், ஜஸ்ட் ஓன்லி ஒன் வே.
அதாவது ஒரு வழிதான் என்பதை மறந்துடுறாருங்க. சும்மா உலகத்தில் நிறைய சொல்கிறதெல்லாம் நிறைய பேர் நம்பி ஏமாந்துருவாங்க. அதாவது ஆறுகள் பல வந்தாலும் கடைசியில் கடக்க போகிறது கடலில் தானே போய் கலக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அக்கினி கடல். அதுதான் சொல்லப்பட்ட மோட்சம் வந்து கடல் கிடையாது, நரகம் அக்கினி கடல். நீங்கள் பாவம் செய்கிற குடிகாரனாக இருந்தாலும், கொலைகாரனாக இருந்தாலும், துன்மார்க்கனாக இருந்தாலும், லஞ்சம் வாங்கி பல வழிகளில் நீங்கள் வந்து செழிப்பாக இருக்கிற மாதிரி நாட்டை ஏமாத்துறது, மக்களை ஏமாத்துறது, செழிப்பாக நல்லா வாழ்ந்து சுகமாக ஆறு மாதிரி நாங்கள் ஓடுகிறோம், யாரும் அசைக்க முடியாது நிறைய. ஃபைனல் எண்டு வந்து அக்னி கடல் தான், தப்ப முடியாது. மோட்சத்துக்கு போகிற வழி ஒன்று தான். இது குடிகாரனும் நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடும், மதுபானம் லஞ்சம் நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடும், ஜாதி வெறி நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடும், துன்மார்க்கம் நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடும். எந்த வழியில் போனாலும் என்ன உலக சிற்றின்பம் நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடும். ஆனால் மோட்சத்துக்கு போகிற வழி ஒன்று தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். அதான் முக்கியம். என்றால் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள ஒரு கடவுள். அவரை போல பரிசுத்தம் உள்ளவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதனால் அறிந்துக்கோ. அப்போ அந்த பரலோகத்துக்கு நம்ம போகிறது தான் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டியது அவசியம். எல்லாத்துக்கும் பாருங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ குழந்தை பிறந்த உடனே பதிவு செய்யணும்னு சொல்லிடுறாங்க. குழந்தை பிறந்த உடனே பெயர் பதிவு செய்யப்படுகிற எந்த தேதியில் எத்தனை மணிக்கு பிறந்தது, அந்த குழந்தையுடைய பெயரெல்லாம் கவர்மெண்ட்டில் ரெக்கார்ட் ஆகிரும். அதே மாதிரி திருமணம் செய்து கொண்ட உடனே பதிவு செய்யப்படுகிறது, ரெஜிஸ்டர் பண்ணப்படுகிறது. அப்போ கவர்மெண்ட் ரெக்கார்டில் அது இருக்கும். ஒருத்தர் மரிச்சிட்ட உடனே அதுவும் பதிவு செய்யப்பட்டு இவங்க இறந்துட்டாங்க இந்த தேதியிலனே பதிவு. எல்லாமே உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளிலும் அத்தனை கோடி மக்களுடைய விவரங்களும் பதிவு செய்யப்படுகிறது. புஸ்தகத்தில் இருக்கும். அந்தந்த ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கும். நீங்கள் சர்ச்சில் சேர்ந்தீங்கன்னா சர்ச்சு ரிஜிஸ்டரில் உங்கள் பேர் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சபையில் ஞானஸ்தானம் பற்றி சேர்ந்த உடனே பெயர் இருக்கும். அப்போ நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ஆதார் கார்டு வாங்கணும், பாஸ்போர்ட் வாங்கணும், சபையிலிருந்து நீங்கள் வந்து அங்கே சேர்ந்த அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போனால் கூட அங்கே வேல்யூ இருக்கிறது, எல்லாம் பதிவு செய்யப்படும். இதெல்லாம் உலகத்தில் உள்ள சில நன்மைகளுக்கு. சர்ச்சில் பணம் கட்டி நீங்கள் பெயர் பதிவு செய்துட்டிங்கன்னா திருமணத்துக்கு அந்த சர்ச்சில் பண்ணவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. நாளைக்கு இறந்துட்டால் கல்ற தோட்டத்தில் இடம் கொடுப்பாங்க. அவ்வளோதான். உங்கள் வீட்டில் நன்மை தீமைன்னா அந்த போதகர் வந்து பாஸ்டர் வந்து உங்கள் வீட்டில் ஜெபிப்பாங்க. ஏன்னா இந்த சபையில் அங்கமாக இருக்கங்க என்ன. அதை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போகணுமானா சர்ச்சை ரெஜிஸ்டரில் பெயர் இருந்தால் போதாது, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கணும். வசனம் சொல்லுகிறது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுத பாருங்கள். 15வது வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்போ அந்த ஜீவ புஸ்தகத்தில் அவங்களுடைய பெயர் இல்லைன்னு சொன்னால் நரகத்தின் அக்கினி கடல் தான். ஒருவரும் தப்ப முடியாது. ஊழியக்காரனாக இருந்தால் தப்ப முடியாது. நான் பெரிய விசுவாசிங்க, 40 வருஷம் விசுவாசின்னு நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் சாட்சி சொல்லணும். உங்கள் பேர் அதில் இருக்கணும். எங்கள் அப்பா அந்த சர்ச்சை கட்டினார், எங்கள் தாத்தா அந்த சபையை கட்டினார், அதை செஞ்சது எல்லாம் இருக்கட்டும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்குதா? சர்ச்சு கட்டுறவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது ஐயா. லஞ்சம் வாங்குறவனும் சர்ச்சு கிட்ட காசு கொடுக்குறான், லஞ்சம் வாங்குறவனும் உதவி செய்கிறான், லஞ்சம் வாங்குகிறவனும் ஊழல் பண்ணுறவனும் சாராய வியாபாரம் பண்ணுறவனும் ஆஸ்பத்திரி கேட்டு சேவை செய்கிறான். அவங்களாம் பரலோகத்துக்கு போக முடியாது. என்ன தான் தான தர்மம் பண்ணாலும் இது ஆண்டவரை ஏமாற்றலாம் முடியாது. அது உலகத்தில் அவனுக்கு ஒரு நன்மை வழங்கப்படும், உலகத்தோடு முடிந்து விடும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகரை நம்முடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கி அவர் வகுத்த வழி சட்ட புஸ்தகம் இதன்படி நடக்க நம்ம அர்ப்பணித்து கொண்டு வாழணும். அதுக்காக நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ நம்ம பரலோகத்தில் நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. அதில் ஜீவ புஸ்தகம் என்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறாரு. அதான் வேதத்தில் பார்க்குறோம். அதில் நம்ம ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளையாய் மாறும் பொழுது நம்முடைய பெயர் அதில் எழுதப்பட்டு பதிவு செய்யப்படும். இன்னொரு புஸ்தகத்தை பற்றி சொல்லியிருக்கு பாருங்களேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம் பார்த்திங்கன்னா மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள்.
இது 1106 பக்கம் பழைய ஏற்பாட்டில் 16வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுவார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞாபக புஸ்தகம், புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். ஞாபக புஸ்தகம் பரலோகத்தில் இருக்குதான் ஆண்டவருக்கு முன்னால். அது என்ன சொல்லப்பட்டு, கர்த்தருக்கு பயந்தவர்கள், ஆண்டவருக்கு பயந்து நடப்பாங்கள, ரட்சிக்கப்பட்டு அவங்க ஒருவரோடு ஒருவர் பேசுகிறதை ஆண்டவர் கவனித்து கேட்பார். என் பிள்ளைங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனித்து கேட்பார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அப்புறம் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை தியானித்து 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 துதிப்பீங்கள்ல, உங்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு முன்னாலே பைபிள் சொல்லுகிறது. அது இந்த மற்ற புஸ்தகத்தெல்லாம் பற்றி அறிந்து கொள்ளனா ஒரு முறை இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஆனால் இப்போ ஜீவ புஸ்தகத்தில் மட்டும் கவனம் செலுத்தணும். அது என்ன ஞாபக புஸ்தகம் அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவங்க எல்லா விவரங்களையும் எழுதுகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போது சட்டசபை நடக்கல, நம்ம சட்டசபை, தமிழ்நாடு சட்டசபை நடக்கும், அது மாதிரி இந்தியாவுடைய பாராளுமன்றம் நடக்கும். அப்போ சபாநாயகர் இருப்பார், அப்போ 2 எதிர்கட்சி ஆளுங்கட்சியெல்லாம் இருக்கும், விவாதம் நடக்கும், இவ்வாறு எழுந்து பேசுவாங்க. ஆனால் ஒன்று நடக்குதுன்னு தெரியுமா, எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. எல்லாரும் பேசுகிறது அங்கே பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, பதிவு செய்து கொண்டே இருப்பாங்க. திடீர்னு சொல்லுவாங்க, இதை சபை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன் அப்படின்னா, பதிவு செய்யப்பட்டதை இந்த வார்த்தையை நான் எடுத்து விடுகிறேன், மற்ற எல்லாமே பதிவு செய்யப்படும். என்ன பேசுகிறாங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க, என்ன பதில் சொல்கிறாங்க, எல்லாம் எழுதப்பட்டு வருஷ கணக்காக பாதுகாக்கப்படுகிறது. ஒரு அரசாங்கம், ஒரு உலக அரசாங்கம் சட்டசபையில் பேசுகிற மணிக்கணக்காக பேசுகிறாங்க, பலர் பேசுகிற எல்லாத்தையும் பதிவு செய்து வைக்கிதுன்னா, பரலோகம், அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர், பரலோக ராஜ்யம், அது ஒரு பெரிய ராஜ்யம், கிங்டம், ஆண்டவுடைய ராஜ்யம். அதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யத்தை விட பெரிய ராஜ்யம் அதுதான். இங்கே ஒவ்வொரு நாட்டில் மிலிட்ரி, எங்கள் நாட்டில் இத்தனை லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இத்தனை லட்சம், ஒவ்வொரு நாடு சொன்னதில்லை, எல்லாவற்றையும் விட அதிக இராணுவ வீரர்கள் கொண்ட தேசம்தான் பரலோக ராஜ்யம். அங்கே தேவதூதர்கள் கோடி கோடி கோடியான தேவதூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரையும் கண்காணிக்கும்படி தேவதூதர்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அதனால எல்லாரும் கண்காணிக்கப்படுகிறோம், எல்லாரும் பேசுவதும் பதிவு செய்யப்படுகிறது. அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கான ஞாபக புஸ்தகம்னு சொன்னால் நீங்கள் என்ன செபிக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, எல்லாம் பதிவு செய்யப்படுகிறாரு. இப்போ நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கொர்நேலி என்கிற மனிதர் எப்பொழுதும் குடும்பத்தாரோடு சேர்ந்து கர்த்தருக்கு பயந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார்னு இருக்குல்ல, மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டு வந்தார் அப்படிலாம் சொல்லி இருக்குதில்ல. அப்பொழுது 4ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 10:4 ஒரு தேவதூதன் சொல்லுகிறான், அவனை உற்று பார்க்க பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டி இருக்கிறது. அவருடைய ஜெபங்கள் தான தர்மெல்லாம் தேவனுக்கு முன்பாக போய் நிற்கிறாரு. அப்போ ஆண்டவர் இதையெல்லாம் பதிவு செய்து வைக்கிறார். ஆண்டவர் இப்போ எல்லாமே பதிவு செய்யப்படுதில்லை, யோசித்து பாருங்கள். இப்போ நாங்கள் இயேசுடைய ஊழியத்தை ட்ரஸ்ட்டாக பதிவு செய்திருக்கிறோம். அப்போ கவர்மெண்டில், அதனால் ட்ரஸ்ட் மீட்டிங் நடக்கும்போது என்ன பேசுகிறோம், நாங்கள் பேசும்போது ஒருத்தர் எல்லாமே பதிவு பண்ணுவாங்க, என்னென்ன பேசுகிறோம், என்ன தீர்மானம் எடுக்கிறோம், எல்லாம் எழுதி கையெழுத்திடணும். அது கவர்மெண்ட் கிட்ட சமர்ப்பிக்கணும். எப்படி இதை செஞ்சீங்க அப்படின்னா பேசுகிறது எல்லாமே இப்போ பதிவு செய்யப்படுகிறது. பார்க்குறீங்கள, பரலோகம் என்றைக்கு ஆரம்பத்துலேருந்தே பதிவு செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்போது நமக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் ஒன்றை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு ஆச்சரியமான காரியம் சொல்லட்டுமா? நண்பர் சுவிசை ஜெபக்குழு என்கிற மிஷனரி ஸ்தாபனத்தில் நவநீதர் அப்படின்னு ஒரு அன்னை நல்ல ஊழியம் செய்து இப்போ ஓய்வு பெற்றாலும் அதே மிஷனரி ஸ்தாபனத்துக்கு
ஊழியத்தில் பல உதவி செய்கிறாங்க. நம்ம 4 மாடிக்கு வந்து ஜெபிப்பாங்க. நிறைய ஊழியத்தில் வந்து செய்தியெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க வந்து வாழ்க்கை வந்து என் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை உண்டாக்கினார். அவருடைய ஜெப வாழ்க்கை, ஆத்ம பாரம். ஒரு நாள் ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. அவங்க ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் திடீரென்று தேவன் அவர்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். பரலோகத்துக்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இவங்க போய் பரலோகத்தில் நிற்கிறாங்க. இயேசு வந்து நிற்கிறார். இயேசு வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறார். ஒன்றுமே பேசலையாம். இயேசு அவங்கள கூட்டிகிட்டு போகிறார். அவர் அழைச்சி கொண்டு போகிறார். போனால் பெரிய ரூம், அந்த திறந்தா பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு ஹால், பெரிய ரூமாக இருக்குது. அங்கே போனால் நிறைய செல்ஃபெல்லாம் இருக்குது. ஆண்டவருக்கு அது ஒரு செல்ஃபை திறந்து பார்த்தா புஸ்தகங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. நிறையா கோடிக்கணக்காக இருக்கும். அது பல ஆயிரங்கள் அப்படியே அடுக்கி வச்சுருக்குது. இவ்வளோ பெரிய இடம், இவ்வளோ புக்குகள் அடுக்கி வச்சுருக்கேன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து அவங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாராம். ஒன்றுமே பேசலை. ஒரு இடத்துல வந்து நின்று அதை அந்த அடுக்கி வச்ச புக்கிலேருந்து ஒன்று அப்படி எடுத்தார். இது என்னதோ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறாங்க. பக்கத்தில் கூப்பிட்டு அதை திறந்தா அந்த புஸ்தகத்தை திறந்து ஒரு ஃபைல் மாதிரி இருக்குது, புக்கு மாதிரி இருக்குது. புஸ்தகம் அது ஒரு ஃபைல் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதை அப்படி திறந்தால் அதில் ஒரு மனுஷனுடைய படம் இருக்குதாம். ஒரு மனுஷனுடைய படம், அவரை பற்றிய விவரங்கள் அதில் இருக்குது. அப்போது ஆண்டவர் வந்து அவன் காமிக்கிறார். அப்படியே அதை காமிச்சிட்டு, இந்த மக்கள் எனக்கு வேண்டும், இந்த மக்களை நீ சந்திக்கணும். அவ்வளோதான், தரிசனம் முடிஞ்சிட்டு. வேறு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அப்போது அவங்க அப்போ தான் சொன்னாங்க, பரலோகத்தில் எல்லா இன மக்களை பற்றிய விவரங்களும் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறாரு. பூமியில் சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை இன மக்கள், எத்தனை விதவிதமாக. இந்தியாவில் தான் நிறையா தமிழ் பேசுகிற மக்கள், தெலுங்கு பேசுகிற மக்கள், மலையாளம் பேசுகிற மக்கள், ஹிந்தி, துளு, பல ஆயிரத்துக்கு மேற்பட்ட மொழி பேசக்கூடிய மக்கள். ஒவ்வொரு பகுதிக்கு போன ஒவ்வொரு இன மக்கள். சில மக்களை பாருங்களேன், அவங்க தலைப்பா கட்டியிருப்பாங்க. சில மக்களை பாருங்கள், காதில் தோடு போட்டிருப்பாங்க. சில மக்களை பாருங்கள், ஒவ்வொருத்தரும் அவங்க அணிந்து கொள்ளுகிற ஆபரணங்கள், உடைகளை பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. அவங்களுடைய முகரூபமே வித்தியாசமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நான் வட இந்தியா போன ஆதிவாசி மக்களை பார்த்தா, ஆதிவாசிகளே ஒவ்வொருத்தரையும் பார்த்தா இவங்க இந்த இன மக்கள், இவங்க இந்த இன மக்கள்னு கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன அவங்களுடைய அமைப்பு, அவங்களுடைய பயன்படுத்துகிற உடை, அவங்க பயன்படுத்துகிற ஆபரணங்களை வைத்து. அப்போது ஆண்டவர் வந்து காமிக்கிறாரு ஒரு உருவத்துக்கு வந்து இவங்க வந்து நல்ல ஒரு வரையக்கூடிய ஓவியர். ஆண்டவர் காமிச்சர் மனசில் பதிஞ்சுட்டு அவங்க வந்து வரைஞ்சிட்டு இந்த மாதிரி மக்கள் எங்கே இருக்காங்கன்னு தேடினாங்க. அப்போ ஆண்டவருடைய அக்கறை என்ன, இந்த இன மக்களை நீ தேடி இந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஒரு பொறுப்பை கொடுத்துட்டார். இவங்க தான் இந்த நவநீதர் அண்ணன். அவங்க இப்போ வந்து இந்த வயசுலையும் 75 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அவ்வளோ ஊழியம் செய்கிறாங்கன்னா வந்து இவங்க தான் அதை வரைஞ்சி பார்த்துட்டு இந்தியா முழுதும் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. பல மாநிலங்களுக்கு போகிற இடம்லாம் தேடினாங்க, இந்த மாதிரி மக்கள் எங்கே இருக்காங்க. பல ஆதிவாசி மக்களை இவங்க சந்திச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் காண்பித்த மக்களை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஜெபம் பண்ணி தேடி பாருங்களேன். ஒரு சமயம் ஓசூர் பக்கம் தேங்கனி கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு மேலே மலையில் ஏறி போகிறதுக்கு இடம் இருக்கிறாரு. அங்கே ஒரு சமயம் ஒழித்து போனபோது ஆவியானவரால் ஏவப்பட்டாங்க, இந்த இன மக்கள் இந்த காட்டுக்குள்ளே மலை பகுதியில் இருக்கக்கூடும் என்று சொல்லி. ஆனால் பாதை கிடையாது, நடந்து தான் போகணும். அப்போ சில வாலிபர்கிட்ட சொன்னாங்க, ஆண்டவர் என்னை ஏவுகிறார், இந்த காட்டுக்குள்ளே மலை பகுதியில் நம்ம தேடி போகிறோம், நீங்கள் விரும்புகிறவங்க என் கூட வாங்க அப்படின்னு சொன்னால். ஆனால் எவ்வளோ நாளாகும் தெரியாது, நடந்து தான் போகணும், என்ன ஆகும்னு தெரியாது, உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சில வாலிபர்கள் ஆண்டவருக்காக மறிக்கிறதுக்கு ஆயத்தமாக தான் வந்திருக்கிறோன்னே, வாங்க போகலான்னு சொல்லி புறப்பட்டு போய் பல மைல்கள் நடந்து உள்ளே போனால் பல மணி நேரம் கழித்து குகைகளுக்குள்ளே வாழ்கிற மனிதர்கள். தமிழ்நாட்டில் அந்த மக்களை யாரும் கண்டுபிடிக்கலை. குகைகளுக்குள்ளே வாழ்கிற மக்கள், அவங்க வீடு கிடையாது, மலை குகைகள், மரத்தின் கிளைகளிலே உட்கார்ந்துருக்கிற பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆண்டவர் காண்பித்த மக்கள் தூரத்துலேருந்து பார்த்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஆகாரங்கள் பொருட்கள்லாம் வாங்கி கொண்டு கொடுத்து அவங்களோட பழகி அவங்க மத்தியில் 2 பேர் சுவிசேஷத்தை அறிவிக்க தியாகத்தோடு தங்கியிருந்து
அந்த மக்களுக்கு குடும்ப உறவு தெரியாது, கண்டபடி வாழ்வாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி இயேசுவை பற்றி அறிவித்த பல வருட ஊழியத்துக்கு பிறகு அவங்களுக்கு குடும்பம்னா இப்படி இருக்கணும், ஒரு மனைவி தான், ஒரு புருஷன் ஒரு மனைவி பிள்ளைகளோடு இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் கற்றுக் கொடுத்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக அவங்க மாற்றப்பட்டு இருக்கிறாங்க. எதுக்கு சொல்லுகிறேன்னா, பூமியில் அந்த கவர்மெண்ட் கண்டுபிடிக்காத அந்த இன மக்கள் கூட எங்கே அது குறித்து பரலோகத்தில் புக்கில் அங்கே இருக்கிறது, ஃபைல் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு மக்களை குறித்த விவரங்களும். அதனால தான் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்த வசனத்தை சில வசனங்களை நல்லா கவனிங்க. சும்மா அப்படியே பரசியோதி வாசித்துட்டு போயிடுறோம், கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். வெளிப்படுத்தல் 7:9 பாருங்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது பரலோகத்தில் இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அவர் தான் சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாக இயேசு வீற்றிருக்கிறார். அவருக்கு முன்னால் ஒருவரும் எண்ணக்கூடாத திரள் கூட்டம். பரலோகத்தில் எவ்வளோ கூட்டம் தெரியுமா? ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டம். இத்தனை கோடின்னு இங்கே கணக்கிடலாம், பரலோகத்தில் கணக்கே சொல்ல முடியாது. அவ்வளவு கோடியான மக்கள் இயேசுவின் சிங்காசனத்துக்கு முன்பாக அவரை துதித்து கொண்டு நிற்கிறாங்க. அவங்க யாரெல்லாம்? சகல ஜாதிகள், சகல கோத்திரங்கள், சகல ஜனங்கள், சகல பாஷைக்காரர்கள், பலவிதமான பாஷை பேசக்கூடிய, பூமியில் இருக்கிற எல்லா பாஷை பேசக்கூடிய மக்கள், எல்லா இன மக்களும் பரலோகத்துக்கு வரணுன்றது தான் தேவனுடைய விருப்பம். எல்லாருக்காக சிலுவையில் மரித்தார்ல. அதனால தான் மிஷினரிகள், கிறிஸ்தவ மிஷினரிகள் காடுகளுக்குள்ள, மலைகளுக்குள்ள, ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கூட இது மாதிரி மக்கள், மனிதர்களை சமைத்து சாப்பிடக்கூடிய மக்கள் மத்தியில் கூட சுவிசேஷ அறிவிக்க போக காரணம் என்ன? இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு தேவனுடைய திட்டம். அதற்காகத்தான் இவ்வளோ பிரயாசப்படுவது. அதான் மற்ற 28:19 இயேசுன்னு சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். சகல ஜாதிகள்னா நம்ம சொல்கிறோமே ஜாதி, இந்த ஜாதி, அது இல்லை. இன மக்கள், சகல இன மக்கள், தமிழ் இனம், தெலுங்கு இனம், அது மாதிரி மராட்டிய இனம், குஜராத்திஸு, பஞ்சாபி, ஒவ்வொரு இனம். அதுக்குள்ளே நிறையா ஒவ்வொரு ஆதிவாசியில் ஒவ்வொரு இனம் அவங்க இருக்கிறாங்க, ஒவ்வொரு இன மக்கள் இருக்கிறாங்க. பீல் மக்கள் அது ஒரு இனம் இருக்கிறாங்க. அதே மாதிரி சந்தாலி மக்கள் அது ஒரு இனம் இருக்கிறாங்க. மால்டோ மக்கள் அவங்க ஒரு இனம். இப்படி விதவிதமான இன மக்கள். அவங்க தனி மொழி பேசுவாங்க. அவனுடைய கலாச்சார வித்தியாசமாக இருக்கும், ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார், எல்லாரும் பரலோகத்துக்கு வரன்னு விரும்புகிறார். எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள், சீஷராக்குன்னு ஆண்டவருடைய கட்டளை. இயேசுடைய கட்டளையின்படி தான் சுவிசேஷத்தை அறிவித்து பரலோகத்துக்கு எல்லாரும் வரணுமே என்பதற்காக பிரயாசப்படுகிறோம். தெரியுதா? சாத்தானுக்கு அது பிடிக்கலை. ஏன்னா எல்லாரும் நரகத்துக்கு ஏன் கூட வாங்க அப்படின்றதான் சாத்தானுடைய திட்டம். இயேசுக்கிட்ட போனால் பரலோகத்துக்கு போயிடுவாங்க, அவங்கள போக விடக்கூடாது, அவங்கள தடுத்தாதான் அவங்க ஏன் கூட நரகத்துக்கு வருவாங்கன்னு அதுக்குன்னு அமைப்புகளை ஏற்படுத்தி, மதவாதிகளை எழுப்பி, மத தீவிரவாதிகளை எழுப்பி அதுக்கு போராட்டம் நடத்த வச்சு அவங்க பக்தியாக செய்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை, நரகத்துக்கு போகிறதுக்கு ஆத்மாக்களை அவங்க தூண்டி எழுப்புகிறாங்க என்பதுதான் உண்மை வேத வசனத்தின்படி. அதனால தான் நாங்கள் அடிப்பட்டாலும் மிதிப்பட்டாலும் ரத்த சிந்தினாலும் இந்த ஜனங்கள் பாவம், அவங்களுக்கு தெரியலையே, நரகத்தின் அக்கினியை பற்றி தெரியலையே, மோட்சத்துக்கு வரணுமே என்பதற்கு உயிரை கொடுத்த ஊழியை செய்ய காரணம் அதுதான். எங்களுக்கு எல்லாம் லாபம் கிடைக்கும்னா எதுக்கு உயிரை கொடுக்கணும்? அங்கே போனால் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு எதுக்கு போகணும்? வசதியை தானே ஊழியை செய்வாங்க. ஜீவனை கொடுத்து ஊழியை செய்ய என்ன காரணம்? இந்த உலக நன்மைக்காக அல்ல, பணத்துக்காக அல்ல. இந்த ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு வரணும், அதான் தேவனுடைய விருப்பம். அதுக்காகத்தான். அப்போது எல்லா இன மக்களும், எல்லா
பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும். அதை மத்தேயு 24:14 பாருங்கள். மத்தேயு 24:14 வருகைக்கு அடையாளமாக இயேசு சொல்லிக்கொண்டே வரும்போது கடைசியாக ஒரு காரியம் சொல்லார் பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். மத்தேயு 24:14 எடுத்துட்டிங்களா? அந்த வசனம், அதாவது 14ஆம் வசனம், 37வது பக்கம் புதிய ஏற்பாட்டில், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். உலகத்தின் முடிவு இயேசுடைய வருகைக்கு முன்னால் முக்கியமான ஒரு காரியம் சொல்கிறாரு. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம், இயேசுவை குறித்த இந்த நற்செய்தி பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்குன்னா சகல இன மக்களுக்கும் அறிவித்தாகணும். அப்போ தான் ஆண்டுடைய வருகை, அப்போ தான் முடிவு வரும். அதனால தான் இன்றைக்கி தீவிரமாக அறிவிக்கப்படுகிறது. இது மாதிரி சோசியல் மீடியாக்கள் மூலமாக, டிவி மூலமாக எல்லா மொழிகளிலேயும் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். தீவிரமாக அறிவிக்கப்படும். இயேசு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறணும் எல்லா இன மக்களுக்கும். அதான் முக்கியம். அப்போ எல்லாரும் பரலோகத்தில் வந்திருக்கணும். அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்.